ராதே கிருஷ்ணா. நாம் இப்பொழுது பார்க்க போவது திருமண வாழ்க்கையில் காலதாமதம் ஏற்படுவது ஏன். தற்பொழுது 2026ஆம் ஆண்டு காலதாமதம் ஏற்பட்ட வரனுக்கும் பெண்களுக்கும் திருமணம் நடக்குமா, இதை பற்றி ஒரு விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். முதல்ல காலதாமதத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மேஷராசி என்று எடுத்துக்கொள்வோம். மேஷராசி அன்பர்களுக்கு 3ஆம் அதிபதியான புதன் திசை நடந்திருந்தாலோ, சனி பகவான் திசை நடந்திருந்தாலோ, அதே மாதிரி சுக்கிர பகவானுடைய திசை நடந்திருந்தாலோ, அவர்களுக்கு கடைசி ஒரு 9 வருட காலம் விவாகத்தில், அதாவது கல்யாண விஷயத்துல காலதாமதம் ஏற்பட்டிருக்கும். அந்த திசைகள் காரணமாக இல்லாது, இந்த திசைகள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 11ஆம் இடத்தினுடைய லாபஸ்தானம், 3ஆம் இடத்தினுடைய பொருளாதார ஸ்தானம், 7ஆம் இடம் களத்திரஸ்தானம் என்று சொல்வோம். இந்த இல்லறம் என்று வரும்போதுதான் பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் ஏற்படுகிறது. தனி மனிதனுக்கு பொருளாதாரத்தை கடவுள் கொடுப்பதில்லை. அவரை சார்ந்த நபர்களுக்கு, அல்லது அவர்கிட்ட ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த 100 குடும்பங்களுக்கு, இல்லது இல்லறத்தில் ஈடுபடுறாங்க மனைவி, அவர் சார்ந்த குடும்பங்களுக்கு, தாயார் தகப்பனார் உடன் பிறந்தவர்கள் இருக்காங்க, இவர் தான் சம்பாதிக்கணுங்கிற நிலைமை இருக்குன்னா அவங்களுக்கு தேவையான வருமானம், இப்படித்தான் பொருளாதாரம் கொடுக்கப்படுகிறது. அப்படி இந்த பொருளாதார ஸ்தானமான இந்த 3ஆம் இடம், அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய 6ஆம் இடம், இந்த லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய 11ஆம் இடம், இந்த 3 ஸ்தானங்களுக்குரிய திசைகள் நடக்கும்போது இந்த 3 ஸ்தானங்களுக்கும் 7ஆம் இடம் என்று கூறக்கூடிய சுக்கிர பகவான் கொஞ்சம் எதிர்ப்பான நிலையில் இருக்கிறார். களத்திர ஸ்தானாதிபதியே களத்திர பாவம் அதிபதியாக வர்றதுனால திருமண தடை, திருமண தாமதம் அப்படிங்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே ஏற்படுகிறது. ஆனால் இந்த குரு பகவான் தற்பொழுது மிதுன ராசியிலிருந்து 4ஆம் இடமான கடகராசிக்கு பிரவேசம் செய்யும் பொழுது, கடகராசியிலிருந்து விரயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய 12ஆம் பாவத்தை பார்ப்பார், ஆயுளை அதிகரிக்கக்கூடிய 8ஆம் இடத்தை பார்ப்பார், அதே மாதிரி உத்தியோகத்தை, பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய உத்தியோகஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் பார்ப்பார். அப்போ ஒரு மனுஷனுக்கு விரயம் குறைஞ்சு போச்சு, கடன் வாங்கிறது குறைஞ்சு போயிடும். விரயம்ங்கிறது இழப்பீடு. ஒரு மனிதனுக்கு இழப்பு குறையும் போது அவனுக்கு லாபம் அதிகரிக்குது, அதனால கடன் வாங்கிறது குறையிறது. உத்தியோகத்தில் விருத்தி ஏற்படுறதுனால, உத்தியோகத்தில் ஒரு உயர்வு ஏற்படுறதுனால அவனுக்கு மன சந்தோஷம் கிடைக்குது, அதன் மூலமா பொருளாதாரம் அதிகரிக்குது. அப்ப இந்த காரண காரியங்கள் சரியாக இருக்கிறதுனால, இந்த குருவோட பார்வை இந்த 3 இடங்கள்ல ஏற்படுறதுனால, இப்போ சித்திரை மாதம் சுக்கிர பகவானும் மேஷராசிக்கு வரப்போகிறது. இந்த சுக்கிர பகவான் மேஷராசிக்கு வரும்போது களத்திர பாவத்தை பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு திருமண தடைகள், திருமண காலதாமதங்கள் ஏற்பட்டிருந்தால் கட்டாயமாக அவர்களுக்கு இந்த வருடம் கல்யாணம் நிச்சயம், திருமணம் சீக்கிரமாக கைகூடி வரும். அது மட்டும் இல்லை, இப்போ அதில் 2 விதமான திருமணம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், 11ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான், காலதாமத திருமணத்துக்கு காரணமும் அவர் தான். அந்த சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இந்த ராசி அமைகிறதுனால என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு கேட்டால், மதம் விட்டு மதம் கல்யாணம், குலம் விட்டு குலம் கல்யாணம், கலப்பு திருமணம் போன்ற இந்த மாதிரியான விவாகமும் நடக்கும். 7க்குடைய சுக்கிர பகவான் தன்னுடைய குலமான தேவ குலத்துல இருந்து அசுர குலத்துக்கு அசுராச்சாரியாரா இருக்கார், அசுரர்களுக்கு ஆசிரியராக இருக்கார், தேவர்களில் ஒருவராக இருக்கார். அதனால என்ன அப்படின்னா, தன் குலத்துக்கு அவர் எதிர்மறையான ஒரு குலத்துக்கு ஆசிரியராக போறதுனால அவரே மேஷராசிக்கு 7க்குடையவராக கல்யாணஸ்தானாதிபதியாக வர்றதுனால தன் குலம் விட்டு குலம் மாறி கல்யாணம் பண்றதுங்கிறது இயல்பாக நடைபெறும். அதையும் தாண்டி சரியான கல்யாணம் அப்படிங்கிறது இந்த குருவோட பார்வை ஏற்படும் பொழுது மட்டுமே நடக்கும். அது தற்பொழுது 2026ஆம் ஆண்டு நடக்காத கல்யாணங்கள்லாம் நடக்க போகுது. நிச்சயமாக இந்த கிரக அமைப்புனால, இந்த கிரக மாற்றங்கள்னால காலதாமத திருமணங்கள் மேஷராசிக்கு 2026ஆம் ஆண்டு கட்டாயமாக கைகூடும், நல்ல வரன் அமையும், இதில் சந்தேகமே இல்லை. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 6க்குடையவர் சுக்கிரன், 3இல் குரு,
11ஆம் இடத்தில் சனி. இப்பொழுதுதான் சொன்னேன் இந்த 3, 6, 11 இந்த சொல்லக்கூடிய இந்த 3 காம்பினேஷன் என்னன்னு. 3ஆம் இடமான பொருளாதார ஸ்தானத்துல போய் குரு பகவான் உட்கார்ந்தா என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்க வைப்பார். தேவைக்கு மேல காசை கையில வச்சுக்க மாட்டார். குரு பகவான் எப்பவுமே எளிமையா இருப்பார். சுக்கராச்சாரியார் ஆடம்பரமா இருப்பார். குரு பகவான் வெள்ளை சட்டை போட்டார்னா அந்த சட்டை கதர்ல போடுற வெள்ளை சட்டை. சுக்கிர பகவான் போடுற வெள்ளை சட்டை என்னன்னா பாலிஸ்டர், பளபளன்னு இருக்கணும். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவர் ஜவ்வாது பூசுவார், அவர் சென்ட் அடிப்பார். அப்ப ரெண்டும் வாசனை திரவியம் தான். ஆனா இது இயற்கையான வாசனை திரவியம், அது செயற்கையான வாசனை திரவியம் இல்லையா? ஸோ அத மாதிரி இந்த குருவோட ஆதிபத்தியம் அந்த 3ஆம் இடத்துல பொருளாதாரத்துல போய் உட்கார்றதுனால எளிமையை விரும்புவாங்க. இந்த ரிஷபராசி அன்பர்கள் பொருளாதாரத்துல நிதானமா இருப்பாங்க, எளிமையை விரும்புவாங்க, இருக்கிற பணத்தை பத்திரமா சேமிப்பாங்க, ஆடம்பர செலவு பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு கேட்டா, பையன் நல்ல பையன்தான், நல்ல சம்பாத்தியம்லாம் நல்லா பண்றான், ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப சாதாரணமா தெரிகிறாரு அப்படிம்பாங்க. அப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது தான் அவர் 2 வீடு வச்சிருக்காரு, அவர் சம்பாதிச்சு சேமிப்புல வச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். ஸோ அதை மாதிரி கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தா தெரியும் ரிஷபராசி அன்பர்கள் எந்த நிலையில சௌக்கியமா இருக்காங்க அப்படின்னு. அதாவது எதிர்கால விஷயத்தை திட்டமிட்டு நிகழ்காலத்துல சரியான முறையில சேமிப்பு செய்யறவங்க ரிஷபராசி அன்பர்கள் தான். ஸோ அதுக்கு அனுகூலமா அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்க போறார். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த 7க்குடைய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல தன்னுடைய பாவத்திலே உட்கார போறார். அதனால இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடைசியாக சொல்ல போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷ காலமாக விவாக தடை ஏற்பட்டிருந்தது. சில பேர் இந்த 40 வயசு வரைக்கும் கூட இந்த கல்யாண தடையை அனுபவிச்சிருக்காங்க ரிஷபராசி அன்பர்கள். அதற்கு மூல காரணம் சனி பகவான் விருச்சிகம், துலாம், தனுசு, மகரம், கும்பம் என்று சொல்லக்கூடிய 5 ராசிகளை கடக்கும் வரை விவாக விஷயங்களில் ஏகப்பட்ட தடைகளை ஏற்படுத்தி இருந்தார். அதன் காரணமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட 13 வருஷ காலம், 14 வருஷ காலம் நாங்கள் 28 வயசுலேயே பார்க்க ஆரம்பித்தோம், வயசு 38, 40 வயசு ஆக போகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ பொருளாதார கட்டுப்பாடு, சேமிப்பு, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல சர்டிஃபிகேட்டு, இந்த ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த வேலைக்கு போன ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்னு கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி அவங்கள பற்றின ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் அந்த பெண் வீட்டாருக்கு கிடைக்கும். பெண் வீட்டாரை பற்றி நமக்கு மணமகன் வீட்டாருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இவ்வளோ நாள் பக்கத்திலே இருந்திருக்காங்க, எளிமையாக இருந்தாங்க, அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சா நல்லா தான் இருக்காங்கங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அந்த பொருளாதார அடிப்படையிலையும் படிப்புலையும் சரி ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அவங்களுக்கு இந்த தாமதங்கள் காரணமாக ரொம்ப மனவிரக்கிலையும் நிறைய பேர் கல்யாணமே தேவையில்லை எதுக்கு போட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலையிலையும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நிச்சயமாக கல்யாணம் உண்டு. அதற்கு தேவையான எல்லா விதமான அனுகூலத்தையும் இந்த குரு பகவானும் இந்த சனி பகவானும் ஏற்படுத்தி கொடுப்பார். இதே சனி பகவான் தான் உத்தியோகத்திலையும் உயர்வை கொடுக்க போறார், ஆன்மீகத்திலையும் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போறார், கல்யாணத்தையும் பண்ணி வைக்க போறார். ஒரு என்ன சொல்றது, பக்குவமான திருமணம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. பெரியவங்க அந்த காலத்துல பண்ணி வச்ச கல்யாணம் சரி அப்படின்னு ஏத்துக்கிட்டு எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம். ஆனா இப்போ உள்ள காலகட்டம் அப்படி இல்லை. அதை இப்ப இந்த மாதிரி காலதாமத திருமணத்துல பல படிப்பினைகள் அவங்க படிச்சிருப்பாங்க. இப்படியெல்லாம் வாழக்கூடாது, இப்படியெல்லாம் வாழணும்னு எல்லாம் தெரியுது, ஆனா கல்யாணம் ஒண்ணு நடக்கலையேன்னு நினைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது அவங்க பக்குவமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் நல்ல வருடமாகவே உள்ளது. 2026ஆம் ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகவும் உன்னதமான ஒரு ஆண்டாக அமையப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களை காண்போம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 7ஆம் பாவாதிபதி குரு, அவர் இருக்கட்டும். மிதுனஸ்ய தன்வி என்ற வாக்கியம் பிருகத் ஜாதகம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்வான ஒரு வராகமிகிறருடைய அவருடைய நூலில் கூறப்பட்டுள்ளது. மிதுனஸ்ய தன்வி, மிதுனத்துக்கு தனுசுதான் மகாபாதகாதிபதி என்று சொல்லப்படுகிறது. இல்லறத்தில் அவங்க அவ்வளவு தூரம் சுபிக்ஷமா சௌக்கியமா இருந்ததில்லை. அவங்க
மனைவியை அனுசரித்து தான் வாழணும். இந்த மாதிரி சில நிலைமைகள்லாம் மிதுன ராசிக்கு இயல்பாக உண்டு. ஆனால் நிறைய நண்பர்களை சம்பாதிப்பாங்க, நிறைய நல்ல பேரை சம்பாதிப்பாங்க, நிறைய திறமைகளை வளர்த்து வச்சிருப்பாங்க. இந்த 3 சூரிய பகவான், அதாவது உதார குணம் என்று பேர். நண்பன்னு சொல்லிட்டு யார் உதவி கேட்டாலும் என்ன வேணாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால இவங்க கிட்ட சேமிப்பு அவ்வளவு சீக்கிரம் தங்காது. இந்த 11ஆம் இடமும் செவ்வாயா இருக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டா, இவங்களை பத்தி யாராவது கொஞ்சம் எதிர்மறையா ஏதாவது பேசினாலோ அல்லது அவங்களுக்கு எதிர்ப்பா யாராவது இருந்தாலோ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை உடனடியாக செஞ்சிருவாங்க. அவங்களுக்கு எதிர்ப்பே பிடிக்காது. மிதுன ராசிக்காரங்களுக்கு யாரையும் எதிரியா பார்க்க பிடிக்காது, எல்லாரையும் நண்பர்களா வச்சுக்கணும்னு தோணும். அப்படியாப்பட்ட ஒரு மனநிலையில உள்ளவங்க மனைவியை எப்படி எதிரியா பார்ப்பாங்க? பார்க்க மாட்டாங்க. அப்போ மனைவியை நல்லா பார்த்துக்கக்கூடிய, அதாவது குழந்தை மாதிரி பார்க்கறது ஒரு வகை, மனைவியை மகாராணியா பார்த்துக்கிறது ஒரு வகை. அப்படி உயர்வான நிலையில வச்சு பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே உண்டு. அவர்களுக்கு இந்த சனி பகவான் தனுசு ராசியில வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட இந்த 7.5 வருஷ காலம், 7 வருடம் ஆகிவிட்டது. 7.5 வருஷ காலங்களாக விவாகத்தில் கடுமையான தடைகள் இருந்தன. அவைகளை இந்த 3 சூரிய பகவான் இப்ப சித்திரை மாதம் உச்சராசிக்கு, தன்னுடைய உச்சராசிக்கு, அதாவது மேஷராசிக்கு வருவார். அப்பொழுதும் அதே மாதிரி சுக்கிர பகவானாகவர் களத்திர காரகன் அதே மேஷராசிக்கு வரும் பொழுதும், அதே மாதிரி 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து பார்ப்பதால், அதே சனி பகவான், தடை ஏற்படுத்திய சனி பகவான் திரும்பவும் ஒரு நல்ல காரியங்களுக்கு ஈடுபடுத்த வைக்கிறதும் இந்த 3 விஷயமும் இந்த கிரகங்கள் செய்ய போகுது. அப்ப எதை நம்ம அதிகமா எதிர்பார்க்கிறோம்? கல்யாணம் தான் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா கட்டாயமா கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருவார். வீடு வேணுங்கிறவங்களுக்கு வீடு, புத்திர பிராப்தி லேட்டானவங்களுக்கு புத்திர பிராப்தி. முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது களத்திரஸ்தானம். காலதாமதமான விவாகம் 2026 மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிசயிக்கத்தக்க திடீர் திருமணமாக அமையும். அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் குலதெய்வ வழிபாடு அவசியம். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ வழிபாடு கட்டாயம் தேவை. ஏன்னா உணர்வு பூர்வமான ஒரு ராசி, உணர்ச்சிகளுக்கு உருவம் கிடையாது. அப்ப உருவமில்லா கடவுளை வழிபடணும் அவங்க. அப்போ உணர்வு ரீதியாக அவங்க பிரார்த்தனைகள் பண்ணணும், அவங்களுக்கு தேவையானதை அவங்களே கேட்கணும், அது கட்டாயம் கிடைக்கும். அப்போ மிதுன ராசி அன்பர்கள் அவங்களுடைய வழிபாடுகள் பிரார்த்தனைகள் மூலமாகவும், இந்த கிரகங்கள் அனுகூலமாக மாறின ஒரு காலம், இந்த மாதிரி ஒரு காலங்கள் வரும் பொழுதும் தாராளமாக திருமண விஷயங்களுக்கு முயற்சி செய்யலாம். அவங்களுக்கு திருமண தடை விலகி நல்ல வரன் அமையும், நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். 2026ஆம் ஆண்டு சுபிக்ஷமாகவே இருக்கும். அடுத்ததாக கடகராசி அன்பர்களை காண்போம். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 7 சனி, 8 சனி பகவான். அவரே இப்போது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். பாக்கியம் என்றால் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் அனைத்து சுகபோக விஷயங்கள் அத்தனைக்கும் அதிகாரி பாக்கியாதிபதி என்று பெயர். நல்ல உடை உடுத்துவது, நல்ல உணவு சாப்பிடுவது, நல்ல நண்பர்களிடம் சிரித்து பேசுவது, உறவினர்கள் அமைவது, குடும்பத்தோடு நிம்மதியாக உறங்குவது, நல்ல இல்லத்தில் வசிப்பது, இது எல்லாமே பாக்கியம் என்று பெயர். அதனாலதான் பாக்யலட்சுமி என்று சொல்வார்கள். இல்லத்தில் இருக்கக்கூடிய மனைவிக்கு பேர் பாக்யலட்சுமி என்று பெயர். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, 3 புத பகவான், 6 குரு பகவான், 11 சுக்கிர பகவான். ஆக களத்திர காரகன், கௌரவத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான், பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய புத பகவான். இந்த 3 பேரும் தற்காலிக கிரக அமைப்புகள் அப்படின்னு பேரு. இவங்க எல்லாமே 1 வருஷத்துக்குள்ள மாறிடுவாங்க, 45 நாள்ல மாறிடுவாங்க. இவங்களால எப்படி லேட் ஆகும்? காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கன்னிராசியில இருந்து இப்போ கும்பராசி வரைக்கும் சனி பகவான் கடந்து சென்ற காலம் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 12 வருஷ காலம் ஆயிருக்கு கடந்து செல்ல. அப்போ 12 வருஷ காலத்துக்கு முன்னால கடகராசி அன்பர்களுக்கு விவாகத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சவங்களுக்கு அப்பமே விவாகத்தடை ஏற்பட்டு 12 வருஷமா என்ன நடக்கலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுல இருந்து நம்ம ஒரு 10 வருஷம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, கடைசியா 7 வருஷம் முன்னாடி இந்த தனுசு ராசியில சனி பகவான் இருக்கும்போது கல்யாணத்துக்கு ஜாதகத்தை எடுத்தவங்க, கல்யாணம் வரன் பார்க்க ஆரம்பிச்சவங்க, அவங்களுக்கு 7 வருஷ காலமா கல்யாண தடை.
அதே மாதிரி 7-8 குடையவராக இருப்பதால 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சவங்க அவங்களுக்கும் இந்த நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சு அதுவும் தடையாகிட்டே போகும். ஆக இந்த 3 விதமான தடைகளும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. அந்த ரொம்ப அதிக காலம் தள்ளி போனது இவங்களுக்கு தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருந்தவங்களுக்கு இப்போ பாக்யஸ்தானத்துல போய் இந்த சனி பகவான் உட்கார்வதாலும் கடகராசியிலிருந்து குரு பகவான் அந்த சனி பகவானை பார்க்க போறதுனாலையும் நிச்சயமாக காலதாமதமான திருமணம் 2026 உறுதியாக நடக்கும். அதற்கு செய்ய வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், பெண் தெய்வ வழிபாடு. அது காமாட்சியா இருக்கலாம், மீனாட்சியா இருக்கலாம், மேரி மாதாவா இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. பெற்ற தாயை வணங்கலாம். பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யறது, அவங்கள நம்பணும், பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரார்த்தனை மட்டும் பத்தாது, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படிங்கிற ஒரு பூரணமான ஒரு எண்ணத்தை வளர்க்கணும். ஆமா, இனிமே கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறோம், அந்த மாதிரியான ஒரு விட்டேத்தியான ஒரு மனோபாவத்துக்கு போகக்கூடாது. அப்படி நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அப்போ அந்த எண்ணங்களை சரியாக நல்லபடியா வச்சிருந்து இந்த பிரார்த்தனைகளை பண்ற பட்சத்துல இப்ப நிச்சயமாக இந்த 2026ஆம் ஆண்டு சனி பகவானால நிச்சயமா ஒரு விவாகம் கைகூடும். அதுல நம்ம கவலைப்படுற விஷயம் எதுவும் இல்லை. ஆக காலதாமத திருமணம் நிச்சயமாக கடகத்திற்கு உண்டு. அடுத்த சிம்மராசி அன்பர்களை பார்ப்போம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 7 களத்திர பாவம் கல்யாணத்துக்கு அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். இப்பொழுதுதான் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கோம் கல்யாணத்துக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தடை ஏற்படும் கட்டாயமாக. ஆனால் இதற்கு முன்னால் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, இதே சிம்மராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னால பார்க்க ஆரம்பிச்சோம், 7 வருஷம் முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சோம், 12 வருஷத்துக்கு முன்னால பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சவங்களுக்கு இப்ப 8ஆம் இடத்துல வந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா குடும்பத்தை கொடுத்துருவார். காரணம் என்னன்னா சனி பகவானை குரு பார்க்கிறார். அப்ப கட்டாயமாக சனி ஒரு நல்லதை செஞ்சே தீரணும்னு விதி இருக்கு. அப்ப சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் காலதாமதமாயிருந்தா இந்த குரு சனி பார்வையினால கல்யாணம் நிச்சயம். அதுக்கு இன்னொரு மூல காரணம் என்னன்னு பார்த்தா 3 பொருளாதாரம், 10 தொழில், இந்த 2க்கும் அதிபதி சுக்கிரன். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இப்ப சுக்கிர திசை நடந்துட்டு இருந்தா, சனி திசை நடந்துகிட்டு இருந்தாலோ, செவ்வாய் திசை நடந்துட்டு இருந்தாலோ, பாக்ய நட்சத்திரம் பாக்ய ராசி என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய திசை நடந்துட்டு இருந்தாலோ இவங்களுக்கு மட்டும்தான் அதிகபட்சமாக காலதாமதம் ஆயிருக்கு. அவங்களுக்கெல்லாம் இப்ப கல்யாணம் நடந்துரும். அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு காலதாமதமான திருமணம் இப்போ நிச்சயமாக நடக்க போகுது. அதனால நம்ம தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கோ, குடும்ப ரீதியான மனக்குழப்பங்களுக்கோ, ஏன் நடக்கல, நல்லா தானே இருக்கான் பையன், பிசினஸ் பண்றான், பொருளாதாரத்துல நல்லா தானே இருக்கும், ஏன் நடக்கல, அந்த பரிகாரம் பண்ணணும், இந்த பரிகாரம் பண்ணணும், ஒன்றும் தேவையில்லை. அமைதியா இருங்க, இந்த வருஷம் கட்டாயமா நடக்கும். அதனால சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் விவாகம் என்று பெயர். இப்ப பேசுற மாதிரி பேசுவாங்க, அடுத்த வாரமே நிச்சயமாயிரும், இந்த மாசம் முடியறதுக்குள்ள கல்யாணம் நடந்துரும். அந்த மாதிரி எதிர்பாராத திருமணம் நடக்கிறதுக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அத மாதிரி கன்னியாராசி அன்பர்கள், கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 7 குரு பகவான் தான். ஆனா அவர் பாதகாதிபதி கிடையாது, அனுகூலம் என்று சொல்லப்படும். கன்னிராசிக்கு பொருளாதாரத்துக்கு அதிபதி யாரு என்று பார்த்தால் செவ்வாய். உத்தியோகத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா புதன். கடன், பொருளாதாரம், இந்த மாதிரி விஷயங்கள்ல கடன் ஏற்படுறது அப்படிங்கிறத பார்த்தா சனி பகவான். இந்த 3 செவ்வாயும் 10 புதனும் கடைசி ஒரு 1.5 வருட காலமாக கடுமையான ஒரு சூழல்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த 12 ராசியில. திடீர்னு ஒரு 9 மாச காலம் ஒரே ராசியில போய் உட்கார்ந்துட்டு இருந்த செவ்வாய். அதனால என்னன்னா பொருளாதார நிறைய இழப்பு. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு கடுமையான மன கஷ்டம். நல்லா இருந்தவங்க காரணமே இல்லாம மனக்குழப்பத்துக்கு ஆளாகி நிறைய நல்ல காரியங்களை தள்ளி போட்டிருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5 புத்தி ஸ்தானாதிபதியும் சனி பகவானாவே இருந்ததுனால மந்தகதின்னு பேரு. எடுத்த செயலை செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. செய்யலாமா வேண்டாமா அப்புறமா பார்த்துக்கலாம், இப்படி தள்ளி போட்டு காலம் தள்ளி போச்சு. இப்ப 7ல சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து கேந்திர பலத்தால பாக்குறார். 10ஆம் இடத்திற்குரிய இந்த புத பகவானும் சனிக்கு ரொம்ப மித்திரத்துவம், அதாவது நல்ல நண்பன் என்று பெயர். அப்ப உத்தியோகத்துல உயர்வு ஏற்பட போகுதுன்னா கல்யாணமும் நடக்க போகுதுன்னு அர்த்தம். பொருளாதாரத்துல உயர்வு ஏற்பட போகுதுன்னா கல்யாணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த பொருளாதாரம் யாரை சார்ந்தது? ஒரு கணவனுக்கு வருமானம் அதிகரிக்குது அப்படின்னா அதை யார்கிட்ட கொண்டு கொடுக்க போறான் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? சோ அந்த தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய இல்லற வாழ்க்கை அப்படின்னு வருது.
அப்ப இல்லற வாழ்க்கை மேம்படுத்துறதுக்கு தேவையான பொருளாதாரமும் உத்தியோகமும் அபிவிருத்தியாக போகுது. அப்ப கல்யாணமும் நடக்க போகுது. இப்ப இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் வைகாசி மாசத்துல மனக்குழப்பங்கள் நீங்கி என்ன நல்ல வரணும், நல்ல வதுவும் அமைஞ்சு, என்ன நல்ல மணப்பெண்ணா அமைஞ்சு, முக்கியமா வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல போக்குவரத்து இருக்கக்கூடிய இடங்கள்ல நல்ல அமைப்பான ஒரு பெண் அமைஞ்சு கட்டாயமாக கல்யாணம் நடக்க போகுது. அதற்கு காரணம் குருவோட பார்வை. குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இப்போ பொருளாதார ஸ்தானத்தை பார்க்க போறார், விருச்சிக ராசியை பார்க்க போறார். அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை பார்க்க போகிறார். அதே மாதிரி 7ஆம் இடமான கல்யாண ஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் பார்க்க போகிறார். அப்ப பொருளாதாரம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது, குலதெய்வ அனுகிரகம் கிடைக்குது, நல்ல சிந்தனைகள் உதிக்குது, செயல்கள்ல எதை செய்யறதா இருந்தாலும் அதுல ஒரு உத்வேகம் கிடைக்கிறது, காரியங்கள் அனுகூலமாக அமைகிறது, தடைபடாம செயல்படுறது. இது எல்லாத்துக்கும் குருவோட பார்வை நமக்கு அதிக பலத்தை கொடுக்குது. அப்ப கன்னிராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு காலதாமதமான திருமணம், குழப்பத்தில் இருந்த திருமணம் நிச்சயமாக ஒரு தெளிவுக்கு வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்கும். அடுத்த துளாராசி அன்பர்களை பார்ப்போம். துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி சுக்கிரன், 7க்குடையவர் செவ்வாய், பொருளாதாரத்துக்கு அதிபதியானவர் குரு, 3ஆம் இடம், 11ஆம் இடம் சூரியன், 6ஆம் இடத்தை பார்த்தோம்னா குரு. அப்ப 2 ஆதிபத்தியம், அதாவது கடன் வியாதி எதிர்ப்பு என்று சொல்லக்கூடிய ஸ்தானமும் குருவா இருக்கார், பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டியவரும் குருவா இருக்கார். இந்த குரு பகவானுக்கு யாரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பான கிரகம் என்று பார்த்தால் சூரிய பகவான் தான். ஏன்னு கேட்டா சூரிய பகவானும் பிதா குருன்னு பேரு, தகப்பனார குருன்னு சொல்லியிருக்கு வேதம். அப்ப பிதாகாரகன் சூரியன். உண்மையிலே நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது குரு. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று கூறுவார்கள். அப்போ தந்தை ஒரு விஷயத்த சொன்னா அவரை குருவா நினைச்சு அவர் சொன்ன வார்த்தையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆன்றோர்கள் சான்றோர்கள் சொன்ன வாக்கு. அதைத்தான் ராமர் கடைபிடிச்சார். தகப்பனார் ஒரு வாக்கு சொல்லிட்டார் அப்படின்னு தாயார் சொல்றா. ஆனா அவர் வந்து தகப்பனார்ட்ட போய் நீ சொன்னியான்னு கேட்கல. தகப்பனார் சொல்லிட்டாரா, நான் இப்பவுமே கிளம்புறேன்னு இரவோட இரவா கிளம்பி வெளியில போயிட்டார், காட்டுக்கு போயிட்டார். அப்ப தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தந்தையும் குருவும் ஒண்ணு என்று சொல்லப்படுகிறது. அந்த தந்தைக்கு உடைய கிரகம் எது என்று பார்த்தால் சூரிய பகவான். அதே மாதிரி தெள்ளற அறிவை கொடுக்கக்கூடியவர், ஞானத்தை கொடுக்கக்கூடிய, உபதேசங்களை செய்யக்கூடியவர் யார் என்று பார்த்தால் அவருக்கும் குரு என்றுதான் பெயர். ஒரு 4-5 வயசுல வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பாடசாலை அப்படின்னு இருந்தது, ஆசிரமங்கள் இருந்தது, அங்க போய் படிச்சாங்க. இப்ப நம்ம வந்து ஸ்கூல்னு கொண்டு விடுறோம். ஸோ அந்த அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க வந்து இப்ப இல்ல வீட்டுக்குள்ள குழந்தைகள் வந்து அப்பா அம்மாட்ட பேசுறதை விட அதிகபட்சமான நேரம் 8 மணி நேரத்துல இருந்து 9 மணி நேரம் ஆசிரியர்களோட தான் இருக்காங்க. அவங்களுக்கும் குரு என்று பெயர். தாயார் தகப்பனாருக்கு சமமானவங்க யார் அப்படின்னு கேட்டா குரு. ஆக இந்த சூரிய பகவானும் குரு பகவானும் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்தானத்தை வகிக்கிறதுனால இந்த துளாராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த திருமணத்துல காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. புத்திர பிராப்தியிலையும் அதிகமான காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கும் இந்த வருஷம் நிச்சயமாக கல்யாணம் உண்டு. அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் அந்த 6ஆம் இடம் கட்டுப்படுறதுன்னு பேரு. இந்த 6ஆம் இடம்ங்கிறது நோய் நொடி, எதிர்ப்புகள், கடன். கடன் அப்படிங்கிறது நம்ம இந்த ஜென்மத்துல வாங்குற கடன் இல்லை. நம்மளுடைய பூர்வ ஜென்மால நாம எதெல்லாம் மிச்சம் வச்சுட்டு வந்தோமோ, யார்கிட்டெல்லாம் என்னென்னலாம் பாக்கி வச்சுட்டு வந்தோமோ அதுக்கு பேர் கடன்னு பேரு. அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு அது வந்து மீன ராசி. அந்த ராசியை இந்த சனி பகவான் அங்க போய் உட்கார்ந்து இருக்கார். இந்த குரு பகவான் அந்த இடத்த பார்க்கிறார். அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து இந்த துலா ராசிக்கு குடும்பஸ்தானமான விருச்சிக ராசியில படுறதுனாலையும், அதே மாதிரி துலா ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனாலையும், கடன் வியாதி எதிர்ப்பு என்று சொல்லக்கூடிய இடத்தை வந்து சரி பண்ணக்கூடிய அந்த 6ஆம் இடத்தை இந்த குரு பார்க்கறதுனாலையும் நிச்சயமாக அவங்களுக்கு நல்லபடியா புத்திர பிராப்தி ஏற்படும். நல்லபடியா காலதாமதமான திருமணங்கள் நல்லபடியா நடக்கும். ஆக துளாராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு காலதாமதமான திருமணங்கள் உறுதியாக நடக்க வாய்ப்பு உள்ளது. உத்தியோகத்தில் நல்ல மாற்றமும் உண்டு, அதே மாதிரி கல்யாணமும் உண்டு. அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களை காண்போம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கல்யாணம் இயல்பாகவே காலதாமதம். காரணம் என்ன என்று பார்த்தால் களத்திர ஸ்தானாதிபதி, களத்திர காரகன் ரெண்டுமே வந்து சுக்கிர பகவான். களத்திர ஸ்தானாதிபதியும் சுக்கிரனே, களத்திர காரகனும் சுக்கிரனே. 3ஆம் இடத்துக்கு அதிபதி சனி, 6ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னாதிபதியை செவ்வாய்.
இந்த 10ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சூரிய பகவான். அப்ப உத்தியோகம், பொருளாதாரம், கடன், இந்த 3 கொண்டுதான் எப்பவுமே இல்லறம் தீர்மானிக்கப்படுறது. இதுல முக்கியமான ஸ்தானம் வகிக்கிறது பொருளாதாரம். இந்த பொருளாதார ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் இயல்பாகவே 3 வர்ற காரணத்தினால அவர் மெதுவா தான் பொருளாதாரத்தை கொடுப்பார். ஒண்ணு, இவங்க பிறக்கிறதுக்கு முன்னால 3 தலைமுறையா கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்து ரொம்ப சிரமமான ஒரு நிலையில இந்த குழந்தை பிறந்து, இவங்க பிறந்ததுக்கு அப்புறமா தான் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி 30 வயசுல நல்ல நிலைக்கு வருவாங்க. இல்ல ஏற்கனவே நல்ல நிலையில வந்த ஒரு குடும்பத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு 30 வருஷ காலம் ஆகும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பொருளாதார ஸ்தானத்துக்கு திரும்பவும் சனி பகவான் அவங்க பிறக்கும் போது எங்க இருந்தாரோ அதே இடத்துக்கு வரணும். வரும்போதுதான் நடத்தி கொடுப்பார். அப்போ இந்த சனி பகவானுக்கு சூரியன் உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவம் எதிர்ப்பான கிரகம். சனிக்கும் சூரியனுக்கும் எதிர்ப்பு. அப்ப உத்தியோகம் நல்லா இருந்தா பொருளாதாரத்தை காலி பண்ணிடும், பொருளாதாரம் நல்லா இருந்தா உத்தியோகம் நல்லா இருக்காது. அப்ப பணக்காரங்களா இருப்பாங்க, ஆனா வேலை வெட்டி இல்லை. நல்ல வேலை பார்க்குறாங்க, இப்பதான் வாழ்க்கையில சம்பாதிச்சு முதல்ல வீடு வாசல்னு வாங்கி மேல முன்னுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கையில காசு இல்லை, தொழில் நல்லா நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த 2 காம்பினேஷன் வர்றதுனால இவங்களுக்கு இயல்பாகவே திருமணத்துல காலதாமதம்ங்கிறது ஏற்படுறது. எப்ப வரைக்கும்னா அதிகபட்சம் 37 வயசு வரைக்கும் ஏற்படுறது. அவங்களுக்கு இந்த வருஷம் உறுதியாக நல்ல வருஷம்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ஜென்மராசியை குரு பார்க்க போறார். அது மட்டும் இல்ல, 3ஆம் இடம் பொருளாதார ஸ்தானத்தையும் குரு பார்க்க போறார். அது மட்டும் இல்ல, பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், முன்னோர்கள் செய்த ஏதோ தவ பயன், அந்த பயன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானமான 5ஆம் இடத்தையும் இதே குரு பார்க்க போறார். திருமணத்துக்கு தடை ஏற்படுத்திய, பொருளாதாரத்துக்கு தடை ஏற்படுத்திய இதே சனி பகவான் அதே பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு. அதை குரு பார்க்க போறார். ஆக விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதீதமான காலதாமதம் ஏற்பட்டிருந்தா கூட அவங்களுக்கும் இந்த வருஷம் விவாகத்திற்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். காரணம் வியாழ அனுகூலம், குரு அனுகூலம் என்று பெயர் அது. அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களை காண்போம். இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிதுனஸ்ய தன்வி என்று கூறினேன். மிதுனத்துக்கு தனுசு மகாபாதகஸ்தானம் என்று பெயர். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் புதன், 10ஆம் இடம் புதன், 3ஆம் இடம் சனி, 6ஆம் இடம் சுக்கிரன். இந்த 3ஆம் இடம் பொருளாதாரத்தை இவங்க அடையிறதுக்கு 28 வயசு, குறைஞ்சபட்சம் 28 வயசு ஆகும். 56 வயசுல பாதி 28 வயசு. தனுசு அப்படின்னாலே வில்லு எப்ப வளையும் அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு இலக்கை குறிவைக்கும் போதுதான் அந்த வில்லு வளையும். அந்த அம்பை விட்ட உடனே இலக்க அடையக்கூடிய அந்த அம்பை விட்ட உடனே திரும்பவும் தனுசு நேராகும். அத மாதிரி அந்த வளையக்கூடிய காலம் அப்படிங்கிறது 28வது வயசு. அந்த 28வது வயசு அப்படிங்கிறத அவங்க கடந்ததுக்கு அப்புறம் தான் விவாகம் பண்ணணும். ஆனால் 24வது வயது கடைசி அல்லது 25வது வயசுலயே அவங்களுக்கு கல்யாண காலம் கைகூடி வரும். இயல்பாகவே கைகூடி வரும். காரணம் என்னன்னா, குரு அந்த ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனால இளம் பிராயத்தில் திருமணம் நடக்கணும்னு விதி. ஆனா பெரியவங்க என்ன செய்வாங்க, பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான், இப்பந்தான் வேலையில சேர்ந்திருக்கான், இல்ல 2வது டிகிரி படிக்கிறான், இந்த இப்பதான் வெளிநாட்டுக்கு எம்எஸ் படிக்க அனுப்பிச்சிருக்கோம், அதனால இப்ப கல்யாணம் ரொம்ப அவசரமா அப்படின்னு அவங்களே இப்ப தள்ளி போட்டுருவாங்க. இதன் விளைவா என்ன ஆயிருதுன்னா, அந்த இயல்பா நடக்கக்கூடிய அந்த 24வது வயசு 25 வயசு ஆரம்பிக்கும் போது நடக்க வேண்டிய கல்யாணம் தடைப்பட்டு போகுது. சரி, தடைப்பட்டாச்சு, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா 28 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்கிறது கஷ்டம். ஸோ 28வது வயசுக்கு அப்புறம் தான் கல்யாண வாழ்க்கைங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த காலங்கள் வரும்போது அந்த பையன் முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவான். எனக்கு இப்ப கல்யாணம் இப்ப நடத்தணுமா வேண்டாமா, ஏன்னா முதல்ல பேரண்ட் முடிவெடுத்தாங்க, இப்ப பையன் முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவான், இல்ல பொண்ணு முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவான். நான் ஒரு நல்ல நிலையில உட்கார்ந்த பிறகு தான் கல்யாணம் பண்ணணும், இல்ல எங்க அப்பா அம்மாவை கவனிச்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாப்பிள்ளை வந்தாதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லி அதுவும் லேட் ஆகும். அப்போ இந்த 28 தாண்டினவங்களுக்கும் 32 36ன்னு கல்யாணம் காலதாமதம் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. அதை இந்த சனி பகவான் இப்ப என்ன செய்ய போறாருன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து லக்னாதிபதி பார்வை, ராசியாதிபதி பார்வையில போய் மாட்டிக்கிறதுனால சனி பகவான் என்ன பண்ண போறார், குடும்பத்தை கொடுக்க போறார். ஆக 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பம் வர்றது நிச்சயம், நல்ல மனைவி அமைவது நிச்சயம். எந்த இடத்துல இருந்து தேடி வரும் தெரியாது, ஆனா எதிர்பாராத திருமணம் கட்டாயமாக நடக்கும். இந்த வருடம் தனுசு ராசி அன்பர்களுக்கு விவாக காலம், அதுல சந்தேகமே இல்லை. குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார், அதனால கட்டாயமாக குடும்பத்தை கொடுத்துருவார். அடுத்ததாக
மகர ராசி அன்பர்களை பார்ப்போம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ஸ்தானத்துக்கு அதிபதி குரு, 6ஆம் இடத்திற்கு அதிபதி புதன், 10ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன். இந்த குரு, புதன், சுக்கிரன் இந்த 3 பேருமே சுப கிரகங்கள் என்று பெயர். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சுப கிரகங்களும் பாப கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 3 பேரால இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நன்மை ஏற்படுறது ரொம்ப கஷ்டம். காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதகம். சுக்கிரனுக்கு புதன், புதனுக்கு குரு, இவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் பாதகம் ஏற்படுறதுனால ஒருத்தர் கொடுத்தா இன்னொருத்தரால கொடுக்க முடியாது. ஆடம்பரமா இருந்தா பொருளாதாரம் காலியாயிரும். பொருளாதாரம் நல்லா இருந்ததுன்னா ஆடம்பரம் இல்லாம போயிடும். ஆடம்பரமும் நல்லா இருக்கு, பொருளாதாரமும் நல்லா இருக்கு, குடும்ப வாழ்க்கை இல்லாம போயிடும். ஏதோ ஒண்ணு பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி நிலைமையில இருந்தவங்க நிறைய பரம்பரையா பணக்காரங்களா இருந்தவங்க, நல்ல நிலையில இருந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய குடும்பங்கள்ல திருமணங்கள் காரணம் தெரியாம நிறைய காலதாமதம் ஆயிருக்கு. இவங்க தான் அதிகபட்சமா ஃப்ளைட்ல பிரயாணம் பண்றவங்க, கார் வச்சிருக்கிறவங்க, பொருளாதாரத்தை எப்படியா சம்பாதிச்சு மேல்நிலைக்கு வர்றவங்க எல்லாம் இந்த ராசிக்காரங்க தான். ஸோ இவங்களுக்கு இப்ப என்ன அனுகூலம் அப்படின்னு பார்த்தா, இவங்க ராசியை குரு பார்க்க போறார், நேருக்கு நேரா பார்க்க போறார். பொருளாதார ஸ்தானம் 3ஆம் இடத்தையும், மனசு என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தையும் அதே குரு பகவான் பார்க்க போறார். அதே மாதிரி 11ஆம் இடம் லாபம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியையும் அதே குரு பார்க்க போறார். அப்ப இந்த 3 பார்வை, குருவோட முழுமையான பார்வை கிடைக்கிறதுனால மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய காரணமறியாத, காரணமில்லாத காலதாமதம் இந்த கல்யாணத்துல ஏற்பட்டிருந்தால் அது அத்தனையும் விலகி இந்த வருடம் கல்யாண அனுகூலம் ஏற்படும். கும்பராசி அன்பர்களை பார்ப்போம். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இயல்பா எல்லா உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். கும்பராசிக்கு அதிபதி சனி, அவருக்கு கல்யாணஸ்தானம் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான். என பொருத்தமற்ற விவாகம் என்று பெயர் அதற்கு. கும்பராசி அன்பர்களுக்கு கல்யாண காலதாமதத்துக்கு மூல காரணமே என்ன அப்படின்னா, பொருத்தம் பார்க்கறது தான் காரணம். அது எப்படி சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் பொருத்தம் இருக்கும்? இவர் இருட்டு, அவர் வெளிச்சம், இவர் குட்டை, அவர் நெட்ட, அவர் பகல், இவர் இரவு, எப்படி பொருத்தம் அமையும்? அப்ப என்ன, எதனால கல்யாணம் லேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, பையன் கொஞ்சம் குட்டையா இருக்கான் அதனால வேண்டாம், பொண்ணு கொஞ்சம் வயசுக்கு மீறி தெரியுறாங்க அதனால வேண்டாம், பையனோட பொண்ணு நிறைய படிச்சிருக்கா அதனால வேண்டாம், வீட்டுக்கு ஒத்த பிள்ளையா இருக்காரு அதனால வேண்டாம். ஏதோ ஒரு காரணத்தை, பையனுக்கு 25 வயசு தான் ஆகுதுங்கிறாங்க, ஆனா சொட்டை விழுந்துருச்சு, அவனுக்கு தலையில முடி கம்மியா இருக்கு அதனால வேண்டாம். இப்படி ஒரு ஒண்ணுமில்லாத காரணம். இதையெல்லாம் ஒரு அப்பீரியன்ஸ் அண்ட் ஏஜ், இதை ஒரு சப்ஜெக்டா வச்சுக்கிட்டு இவங்களை அறியாமலேயே இவங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி நிறைய வரன்கள் வரும்போது இப்படி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, கல்யாணம் நடந்தா போதும், யாரா இருந்தாலும் ஏத்துக்கிறேங்கிற சொல்ற ஒரு நிலைமை உருவாயிரும். அப்பமும் முதல்ல வந்த மாதிரி ஏதோ ஒரு இடம் தான் வரப்போறது, அதை முதல்லயே சரின்னு சொல்லுன்னா நடந்துட்டு போறது, அதை செய்ய மாட்டாங்க. அதனால வர்ற வினை தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, 7ஆம் இடம் சூரியனா இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் அவங்களுக்கு ஏற்படுது. அவங்க தப்பு இல்லை, அந்த குடும்பம் அந்த மாதிரி பாக்குறதுக்கு தான் காரணம். அவங்க கரெக்டான விஷயத்தை தான் கடைப்பிடிக்கிறாங்க, ஆனா அது இந்த மாதிரி தப்பா முடிஞ்சிடுது. அதனால இந்த கல்யாணம் லேட் ஆனதுக்கு இவங்க கண்டிஷன் தான் மூல காரணம், சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது எப்படி நடக்கும்? அதனால அமையும், நல்லபடியாக அமையும். இந்த சனி பகவான் இப்போ குடும்பஸ்தானத்துல போய் உட்கார்றார். ராசியாதிபதியான சனி பகவான் குடும்பஸ்தானத்துல உட்கார்றார். குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து அவங்களோட கடன், வியாதி, எதிர்ப்பு இவைகளை கட்டுப்படுத்துவார், எளிமையை உருவாக்குவார், உத்தியோகம் விருத்தி அடையும். 10ஆம் இடத்தை பார்க்க போறார். நல்ல தூக்கம், நல்ல உடை உடுத்தணும்னு விதி 12ஆம் இடத்தை பார்க்க போறார். அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை பார்க்க போறார். அப்ப நல்லா தூங்கணும், நல்ல சட்டை போடணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், சௌக்கியமா இருக்கணும். அப்ப இந்த ரொட்டீன் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய லைஃப் இவங்க கேட்காமலே இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு விதி இருக்கு. அந்த டைம் இப்ப வருது. இதுக்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துக்கு முன்னால இப்படி வந்தது, இப்பதான் திரும்பவும் வந்திருக்கு. அதனால இந்த காலத்தை மிஸ் பண்ணாம அந்த கும்பராசி அன்பர்கள் தாராளமாக காலதாமதமாயிருந்தா, கல்யாண காலதாமதம் ஆகியிருந்தா அவங்க இப்ப பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த சித்திரை மாதத்துல இருந்து அது நடக்க ஆரம்பிச்சிடும். தாராளமாக முயற்சி செய்யலாம். இன்னும் சொல்ல போனா பங்குனி உத்திரம் தாண்டின உடனே பங்குனி மாசத்துல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தானாவே தேடியும் வரும். இந்த வருஷம் காலதாமதமான திருமணம் கும்பராசிக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டேன். அந்த காரணங்களை தவிர்த்தால் மட்டும் போதும். மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் பொருளாதாரம் சுக்கிரன், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடம் சந்திரன்.
உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் குரு. லக்னாதிபதியும் குரு, தொழில் ஸ்தானாதிபதியும் குரு. பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டியது சுக்கிரன். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் போட்டி. இவர் எளிமையான நிலையில இருக்கணும், அவர் ஆடம்பரமா இருக்கணும்னு இப்பதான் சொன்னேன். அப்போ சுக்கிர பகவான் ஆடம்பரத்தை விரும்புகிறவர், குரு பகவான் எளிமையை விரும்புகிறவர். அப்போ உத்தியோகம் நல்ல நிலையில இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பொருளாதாரத்தை சேமிப்புல கொண்டு வைக்கணுமே தவிர அதுல செலவழிக்க கூடாது. அப்ப மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் செலவழிக்கிறத கொஞ்சம் குறைச்சாச்சு அப்படின்னா உத்தியோகம் நல்லா வலுப்படும். குரு வலுப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவங்க நினைச்ச காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். மீனராசி அன்பர்கள் படிக்காத விஷயமே இருக்காது, எல்லாத்தையும் படிப்பாங்க. இது என்ன, அது என்ன, பியானோன்னா என்ன, மிருதங்கம்னா என்ன, இது என்னமோ ஒன்று புதுசாக படிக்கிறாங்களே அது என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு அதை போய் படிப்பாங்க. சட்டத்தை படிப்பாங்க, மருத்துவத்தை படிப்பாங்க, ஜோதிடத்தை படிப்பாங்க, ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஆம்பிஷன், அது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலில் படிக்கிறது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவலில் படிக்கிறது. ஆனால் உத்தியோகம் ஒன்று தான், அது ஏதோ ஒரு துறையை அவங்களாவே தான் தேர்ந்தெடுக்கணும். யாரும் அவங்க வச்சிருக்கிற டிகிரியை வச்சு வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய தன் திறமையை கொண்டு அவங்களா ஒரு வேலையை உருவாக்கி அவங்க முன்னேறினா தான் உண்டு. இது மீனராசி அன்பர்களுக்கு இயல்பா நடக்கிறது. இந்த ஒரு காரணத்தினாலேயே அவங்களுக்கு கல்யாணம் தடைப்பட்டு போயிடும். ஏன்னா நான் இன்னும் நல்ல நிலையில உட்காரல அப்படிங்கிற ஒரு மனோபாவம் அவங்களுக்கு வர்றதுனால கல்யாணத்தை அவங்க தள்ளி போட்டுருவாங்க. குடும்பத்துல உள்ளவங்களும் தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. அதே மாரி நடத்தணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அந்த நேரம் பார்த்து வேலை இல்லாம போகும். பொண்ணு அப்பதான் அமையும், அமைஞ்ச உடனேயே அப்பதான் அந்த வேலையை விட்டு மாத்துவாங்க. இப்ப வேலை இல்லை, திருப்பி 4 மாசம் கழிச்சு தான் அடுத்த வேலை அமையும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும். அப்ப அதை போஸ்ட்பான் பண்ணணும், தள்ளி போடணும். இப்படி கல்யாணத்துல காலதாமதத்துக்கு உத்தியோகமே மூல காரணமாக அமையிறது மீனராசி அன்பர்களுக்கு மட்டும்தான். ஸோ அது ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, நான் என்ன படிக்க வேண்டியிருக்கு அதனால எனக்கு கல்யாணம் வேண்டான்றாங்க பொண்ணா இருந்தா. இல்லைன்னா எனக்கு இப்போதான் ஹெச்ஆரா ப்ரொமோஷன் ஆயிருக்கு, நான் அதுக்கு 2 வருஷம் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், இல்லைன்னா அதர் ஸ்டேட்டுக்கு போகணும், அதுக்கப்புறமா கல்யாணத்தை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு உத்தியோகம் பொருளாதாரம் இதை அடிப்படையாக கொண்டு காலதாமதம் ஆகிறதுங்கிறது மீனராசி அன்பர்களுக்கு மட்டும்தான். அவங்களுக்கு இப்போ ஜென்மத்திலேயே சனி பகவான் உட்கார்ந்து மனசையும் புத்தியும் திருடப்படுத்தி இந்த குருவோட பார்வையான கிடைக்கிறதுனால நிச்சயமா இந்த வருஷம் கல்யாணம் உறுதி. கல்யாணம் மட்டும் இல்ல, உத்தியோகத்திலையும் உயர்வு உறுதி. ரெண்டுமே சேர்ந்து இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. ஆக இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் நாம தெரிவிக்கிற ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கல்யாணம்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த பையன் இந்த குடும்பத்துல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த பையன் நம்ம பொண்ணை வச்சு காப்பாத்துவானா, இவ்வளவுதான் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு பொண்ணும் அதே மாதிரி நாம போறோமே, இந்த போற இடத்துல நம்மளால இருக்க முடியுமா, நாம இவங்களோட அனுகூலமா இருக்க முடியுமா. வளைஞ்சு கொடுத்து போகாத எந்த ஒரு விஷயமும் உலகத்துல நிரந்தரமா இருந்ததா சரித்திரமே இல்லை. கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும். ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு பணிவு வேணும். ஓகே சார், சரி சார் அப்படின்னு சொல்லணும். அது சொன்னா தான் அந்த வேலையில நிலையா இருக்க முடியும். நான் நினைச்சதை நீங்க பண்ணல, நான் இப்படிலாம் எழுதியிருந்தேன், நீங்க இப்படி பண்ணல சார் என்னன்னு மேனேஜர்கிட்ட எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்று வாதாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இவன் வேலைக்கு லாய்க்கில்ல, வெளியில போன்றுவாங்க. ஒரு ஆபீஸுக்கு போனா நம்ம சொன்னதெல்லாம் கேட்கறோம் இல்ல, எதனால கேட்கறோம், அவன் மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க, நம்ம அவங்க சொன்னதை கேட்கல அப்படின்னா நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அந்த பயம், திருப்பி வேற வேலை தேடுறது கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்றோம், பணிஞ்சு போறோம். அப்ப இல்லறம் அப்படிங்கிறது அதை விட பெரிய விஷயம். நீ பண்ற சம்பாத்தியத்தை எதுக்கு செலவழிக்க போறங்கிற கொஸ்டின் மார்க்கே அந்த குடும்பத்துலதான் இருக்கு. ஸோ அந்த விஷயத்துக்குள்ள போகும்போது கொஞ்சம் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போறது. சரிம்மா, உனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னா நீ இதை பண்ணு, உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணிக்கோ. அதே மாதிரி இப்போ பெண்களும் வீட்டுக்காரர் சில நேரத்தில் பொருளாதாரத்தை கொஞ்சம் பின்தங்கி இருக்கும்போது கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா. அப்போ அனுசரிச்சு ஒருத்தர் அனுசரிச்சு போறது. வளைஞ்சு கொடுத்து போறதுன்னா என்ன அர்த்தம், அனுசரிச்சு போறது, அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் முக்கியம். நாங்க ரொம்ப ஸ்டாண்டிங்கா தான் இருந்தாலும் எனக்கு அவர் சரிப்பட்டு வரல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது. சரிப்பட்டு வராம எப்படி போகும், உண்மையிலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா ஒருத்தரை அது எப்படி சரியில்லாம போகும். ஒருத்தரை நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க, 1000 தான் இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டுயா, நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் சொல்றோம். மனைவிங்கிறதும் ஒரு ஃப்ரெண்டு தானே, ஆயுள் முழுக்க நம்ம கூட வரப்போறவ. அப்ப ஏதோ ஒரு விஷயத்த அவ சொன்னா அப்படின்னா நம்ம மனைவி பக்கத்துல சப்போர்ட்டா நிக்கணும் இல்லை நம்மளும். அப்போ அதையும் நம்ம செய்யணும். அப்போ
இல்லறம் கல்யாணம்னு பார்க்கும்போது நாம கொஞ்சம் ரெண்டு பக்கத்துலயுமே கொஞ்சம் அனுசரிச்சு போறது, அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடைபிடிச்சா, ஏன்னா இந்த காலதாமத திருமணத்துக்காக மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் இனிமே கல்யாணம் நடக்க போகக்கூடிய எல்லா எல்லா தம்பதிகளுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். ஏன்னா இல்லறம் இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறத சந்தேகமே இல்லை. அந்த இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களுடைய அனுகிரகத்தினாலையும் நவகிரகங்களுடைய அனுகிரகத்தினாலையும் நான் இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வருடம் நிறைய நன்மைகள் நடக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ராம் ராம்.